சமையலேருந்து பேசுகிறேன். இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் இது வரைக்கும் போடலை. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போடுவேன். இப்போ தான் இப்போ ஆர்டர்லாம் வர்ற கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த இருக்குங்க 2 கிலோ பூந்தி கேட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களே எனக்கு 1/2 கிலோ 1/2 கிலோனாங்க. அதனால நான் 2.5 அப்படி மாவு எடுத்தேன். கடலை மாவு 2.5 கிலோ போட்டேன். இதுக்கும் நான் 2.5 கிலோ தான் போட்டேன். போட்டு இதுக்கு வந்து எல்லோ கலரு, ஃபுட் கலர் போடலை, மஞ்சள் பொடி தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டேன். அடுத்து சால்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாமா. மாவு அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிடலாம். கரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இந்த இருக்குங்க பூந்தி கரண்டி, இதில் தான் போட்டேன்னா இதில் போட்டு பெரிய கரண்டியெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். இப்போ 2.5 படி மாவுக்கு 2.5 படி சீனி நான் போட்டேன். சீனி போட்டு பாகு காய்ச்சி ஒரு கம்பி பதத்தில் சீனி முழுந்துற அளவு தண்ணி விட்டு பாவை கொதிக்க விட்டுறணும். ஒரு கம்பி பதம் வரையில் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரும். அந்த பதத்தில் பாவை இறக்கிடணும். இப்போ இதை அரைச்சி அந்த பாவில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் உணர விடணும். அது நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா பொது சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க இருக்குது. இது இப்போ காலையில் போட்டோம்ங்க, அதனால கொஞ்சம் இன்னும் வந்து இதக்கெல்லாம் முத்து முட்டா பாருங்க அப்படி இருக்குன்னு. ஆனால் என்கிட்ட வந்து சின்ன கரண்டி சின்ன துளாரம் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பூஞ்சி சின்னமாக காட்டும். வீட்டுக்கு யூஸ் பண்ண இருக்கிறது தான் இது, வியாபாரத்துக்கு எடுக்கலை. அதனால் இனிமேல் பெருசாக எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதை முத்து முட்டா பெருசாக இருக்கும். இந்த இது பாருங்கள், அழகாக முட்டுக்கிட்டா உருண்டையாக உரிப்பிருக்கு. இப்போ இதுக்கு வந்து பாகோட நான் ஏலக்காய் பொடி அடித்து போட்டுருவேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகும். சீரா பாகோட ஏலக்காய் நல்லா ஒரு இப்போ ஏலக்காய் ரேட்டு கூட 3000 ரூபா, 1 கிலோ 3000 ரூபா போடுறாங்க ஏலக்காய். என்ன இருந்தாலும் அது டேஸ்ட்டு கொடுத்தா தானே வாங்குவாங்க, வாசனை இருக்கும். அதனால் ஏலக்காய் வந்து அடித்து போட்டு தூவிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பூந்தி இனிப்பு ஸ்வீட் பூந்திக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போட்டால் கொஞ்சம் வாடை தூக்கும். குங்குமப்பூ கூட நான் லேசாக கொஞ்சம் போட்டு விட்டேங்க. நான் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் தூவி விட்டேன். அதில் பாருங்க இருக்குது இதெல்லாம் எனக்கு குங்குமப்பூ வெளிநாட்டுலேருந்து வந்துச்சு. அதை எடுத்து இதில் கொஞ்சம் போட்டேன். நான் அது டேஸ்ட்டுக்காக போட்டேன், கலருக்காக. இந்த பச்சை கற்பூரம் லட்டுக்கும் நான் பச்சை கற்பூரம் போடுவேன். பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் போடலாம். அடுத்து நம்ம வீட்டு தேவதைகளாம் மகாலட்சுமிகள் ரொம்ப பிடித்த வாசனை தானே பச்சை கற்பூரம். தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. ரொம்ப போடக்கூடாங்க, ஒரு அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டு அது மனத்து டேஸ்ட்டு கொடுக்குறேன். நிறைய போட்டால் சில பேருக்கு பிடிக்காது டேஸ்ட்டு. அவ்வளோதான். இதோட ரேட்டு 60 ரூபா. இப்போ அப்படி கலந்து கொடுத்துடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ண வாசனை தூக்குது. அப்படியே போட்டோன்னே பாருங்க வாசனை தூக்குது. ஒரு பொண்ணு கேட்குறாப்ப பாருங்க, டேஸ்ட்டு பாருங்க. பூந்தி நல்லா உரியிருக்கா? ஓகே. இப்போ பூந்தியே ரெடி. இன்னைக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம். இது வந்து நெருங்கி வந்து ஒரு 4 பேர் எடுக்கிற ஆர்டர் தான் ஒரே 3 நபர் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. 4 நாள் 3 நாள் எடுக்கணும். இடையில அந்த சாப்பாட்டு தொழிலை வேறு பார்த்துக்கிறேன். இனி வந்து நான் வந்து இது தீபாவளி நெருங்க கல்யாணம்லாம் வர இந்த ஆர்டர் எனக்கு அதிகமாக வர்றதுனால இனி சாப்பாட்டு ஆர்டரை கொஞ்சம் நிறுத்திடுவேன். ஏன்னா 2ஐயும் பார்க்க முடியலை எனக்கு. நான் சாப்பாட்டையும் பார்த்து இதையும் பார்த்தேன்னா அந்த டயத்துக்கு நான் ஆர்டர் கொடுக்க முடியாது. அதனால் இந்த கல்யாண சீசன்லாம் முடிகிற வரைக்கும் இந்த ஆர்டர் நிறுத்தி வச்சுருக்கு. சாப்பாட்டு ஆர்டர் தீபாவளி வரைக்கும் சாப்பாட்டு ஆர்டர் நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து நாங்கள் வந்து நம்ம என்னோடய அம்மா ஊர் வந்து பைக்கால் கிராமங்க. 2 நாள் அங்கே தான் ஒரு திட்டத்துக்காக சமைச்சு கொடுத்தோம். 40 சாப்பாடு ஒன்று, மறுநாள் 25 சாப்பாடு ஒன்று. ஒரு சாப்பாடு 130 ரூபா போட்டு அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. 3 வகை கூட்டு, ஒரு வறுவல் 2 வகை கூட்டு, ஒரு காய் வறுவல் 2 வகை கூட்டு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே அனுப்பிடுவோம். ஊறுகாய் இலக்கட்டி எல்லாமே கொடுத்துருவோம். ஆட்டோ சார்ஜ் அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதனால் அவங்க நீங்கள் சமைச்சு தந்தாலே தாங்க, நான் சமைச்சு கொடுத்துருவோம். இன்னும் கூட எனக்கு அது தெளிவாக சமைக்க முடியல. ஏன்னா இதில் வேறு வந்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டேஸ்ட்டு சொல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இங்கே எங்கள் ஊருக்கு சமைச்சு கொடுத்தேன். அதை பார்த்தா அவங்க கேட்டாங்க. அன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருந்தேன்.
இன்னும் எல்லா நிதானமும் மூளையை ஒருவழிப்படுத்தி அன்றைக்கி வந்து சமைக்கும் போது நான் நீட்டாக விஐபி போகுதுன்னு சொல்லி நான் நல்லா நீட்டாக சமைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து இது பலகாரத்தை இறக்கி வச்சுக்க இதையும் பண்ணிக்கிட்டு அது சமைக்கும்போது ஒரு குழப்பம் தான் இருந்தது. இது அவசரமாக 10 மணிக்குள்ளே கொடுக்குறதுங்க ஒரு கஷ்டம். நாங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணி வரும், எங்களுக்கு 7 மணி 8 மணிக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி பிடிச்சி நாங்கள் சமைச்சு அடுத்த கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் இருக்குது. நான் 10 மணிக்குள்ளே 10:30 சாப்பாடு அனுப்புனா அது பெரிய தெய்வம் செய்யலாம். 2 பேர் தான். இன்னொரு பொண்ணு ஹெல்ப்பருக்கு போட்டுட்டு நான் தான் சமையலாம் நான் பார்ப்பேன், எல்லாம் அரைச்சி கொடுப்போம், எல்லாம் பண்ணி தருவாப்புல. அந்த பொண்ணு வரத்துக்குள்ளேயுமே நான் பாதி வேலையை முடிச்சு ஆர்டர் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உட்காந்து முடிக்கிறோம். இப்போ ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. நைட்டு 9 மணி இங்கே 9-10 மணி எங்களுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சு நான் தூக்கப்படையில இன்னும் கூட பாத்திரம் கழுவலை. அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துக்கு அவசரமாக போக வேண்டிய இருந்ததுன்னா போயிட்டு மத்தியானம் வந்து கழுவுறேன்ட்டு பாத்திரம்னா கூட அப்படியே கிடக்கு. அதான் நாங்கள் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. இதில் இறங்கினோம்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதாவது வீட்டில் ஒருத்தவங்க வந்து சமைச்சு கொடுத்தா நம்ம சாப்பிட்லாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம அடுப்பில் இருக்கிறதுனால நம்ம இந்த அடுப்பு வேலை பார்க்குறதுனால சாப்பாடு குழம்பு எதுவுமே எனக்கு பிடிக்காது. தயிர் கஞ்சி அந்த மாதிரி கவுனி அரிசி கஞ்சி தான் நான் சாப்பிட்டுக்கிருக்கேன். அது எனக்கு ஈஸியாக இருக்குது. பாதி கஞ்சி கவுனி அரிசி கஞ்சி தயிரை ஊற்றி கஞ்சியை காய்ச்சி ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றி ஒரு வத்தல் கொமுட்டி வத்தல் ஏதாவது ஒரு கசப்பான வத்தல் வச்சுக்கிடுவேன். அது வறுத்து சாப்பிட்டுருவேன். அதே 2 டம்ளர் குடிச்சா எனக்கு ஆடுறாரு. வேறு இட்லி தோசை இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. அனல்லேருந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளோ வேதனைப்படுறோம். எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய சம்பாதிக்க ஆனால் அதில் இருந்தும் என்ன மிச்சம் நம்மளுக்கு எல்லா செலவும் 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண நீ 15,000 ரூபாய்க்கு இந்த ஆர்டர் போடுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது, விலைவாசியெல்லாம் என்ன ஆகுது. சம்பாதிக்கணும்னு சும்மா இருக்கிறவங்க சொல்கிறாங்க தான். ஆனால் நான் சம்பாதிச்சு அது என்ன எப்போ இங்கிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியலை. கடன் வாங்காமல் சம்பாதிச்சு செலவு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கைத்தொழில் நம்மளுக்கு இருக்குது. அது லாபமாக நட்டமாக அதை நடத்தி காட்டுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நான் நட்டுறேன். இப்போ இந்த முறுக்கு மடக்கெல்லாம் போடுறதில்ல அதுலேயும் ரொம்ப ஆதாயம். ஏன்னா எல்லா பொருளெல்லாம் இந்த பாசி பருப்பு பயிர் எல்லாமே செம்ம விலையாக போயிடுச்சு. நான் எதுவுமே குறைக்க மாட்டேன். அது குறைச்சோம்னா டேஸ்ட் இருக்காது. அங்கே இது ஒரு பொண்ணுக்கு, இது வந்து எனக்கு வேண்டிய பொண்ணு தான். அது வந்து பிள்ளைங்களுக்கு அரைக்கலை எனக்கு போடுங்கன்னுச்சு. அதனால் அதிலே பாதி எடுத்து அவங்க வச்சுட்டேன். அவங்களுக்கு 2 கிலோ. இது கூட அதிகமாக இருக்குன்னா வெயிட் போடலை. வெயிட் போட்டு மிச்சம் இருக்கிறத சேல்ஸ் பண்ணிடுது. இதெல்லாம் வாங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நான் கொடுக்குற பொருள் எது இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. முடிஞ்சுதுங்க நீயோட இந்த ஆர்டர் முடிஞ்சது. நான் இப்போ இது வரைக்கும் போட்டதில் புதுசாக போட்டது மிச்சரும் பூந்தி தான். கட்டளை ஏற்கனவே போட்டுட்டு நான் மைசூர் பாகு இன்னும் போடலை. மைசூர் பாகு போடணும் நாளைக்கு. நான் போட்டு வீடியோ போடுறேன். நான் மைசூர் பாகு நான் முன்னா காட்டினாத்தானே அவங்களும் ஆர்டர் கொடுப்பாங்க. தொடர்ந்து எல்லோரும் பானும சமையலுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துவாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளெலாம் போட முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருக்கு. இல்லாட்டி டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுருவேன். இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் எனக்கு போட முடியலை. வேலைக்கு பார்த்துக்கு வீடியோவும் போட முடியலை. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கொண்டு காட்டுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். பானும சமையல்.